அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியன் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் எஸ். கராகரன். இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு விரைவில் $695 மில்லியன் 5வது 6வது மதிப்பாய்வுகளை முடித்த பின்னர் சர்வதேச நாணய நிதியம் ஒப்புதல். முஜிபுர் எம்பியிடம் 4 மணி நேர விசாரணை. இலங்கைக்கு இதுவரை 81,600 கோடி ரூபாய் சர்வதேச நாணய நிதியம் வழங்கல். எதிரிகளை கொண்டவர்களிடம் நாட்டை மீண்டும் ஒப்படைப்பதா? அனுராதபுரம் மாவட்ட எம்பி சுரங்க ரத்நாயக கேள்வி. மட்டநகரில் ஆட்டோவை வாடகைக்கு அமர்த்தி சாரதிக்கு மயக்க மருந்து தெளித்து தங்க ஆபரணம் கொள்ளை. நோலியா மாவட்டத்தில் கடுமழை, பல பகுதிகளிலும் வெள்ள நிலைமை, நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் உயர்வு. இனி விரிவான செய்திகள். இலங்கைக்கு விரைவில் $695 மில்லியன் 5வது 6வது மதிப்பாய்வுகளை முடித்த பின்னர் சர்வதேச நாணய நிதியம் ஒப்புதல். சர்வதேச நாணய நிதியத்தின் IMF நிர்வாக சபை 48 மாத கால விரிவாக்கப்பட்ட நிதி வசதி டெவலப் ஏற்பாட்டின் ஆதரவுடன் இலங்கையின் பொருளாதார சீர்திருத்த திட்டத்தின் 5வது மற்றும் 6வது ஒருங்கிணைந்த மீளாய்வுகளை நிறைவு செய்துள்ளது. இந்த ஒருங்கிணைந்த மீளாய்வுகள் நிறைவடைந்ததன் மூலமாக இலங்கைக்கு சுமார் $695 மில்லியன் கிடைக்கும். இந்த தமனையுடன் இந்த திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு வழங்கப்பட்ட மொத்த சர்வதேச நாணய நிதியத்தின் நிதியுதவி சுமார் $2.4 மில்லியன் எட்டியுள்ளது. இலங்கைக்கான விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டம் 2023 மார்ச் 20 அன்று சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபையால் சுமார் $3 மில்லியன் தொகையில் அங்கீகரிக்கப்பட்டது. இந்த ஏற்பாட்டு நலிவடைந்தோரை பாதுகாக்கும் அதே வேளையில் நிதி மற்றும் கடன் நிலைத்தன்மையை மீட்டெடுத்தல், விலை மற்றும் நிதித்துறை நிலைத்தன்மையை பாதுகாத்தல், ஆளுகையை வலுப்படுத்தல் மற்றும் வளர்ச்சி சார்ந்த கட்டமைப்பு சீர்திருத்தங்களை முன்னெடுத்தல் ஆகியவற்றின் மூலம் பேராண்டு பொருளாக நிலைத்தன்மையை நீடித்த முறையில் மீட்டெடுப்பதற்கான இலங்கையின் சீர்திருத்த திட்டத்துக்கு ஆதரவளிக்கிறது. முஜிபுர் எம்பியிடம் 4 மணி நேர விசாரணை. ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானிடம் குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணை நடத்தி சுமார் 4 மணி நேரம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் கண்காணிப்பாளருமான உதயகுமார ஊற்றர் தெரிவித்தார். கண்டி போகம்பரை சிறையில் விசாரணை காவலில் உள்ள ஒரு போதைப்பொருள் கடத்தல்காரருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானுக்கும் இடையே 53 தொலைபேசி அழைப்புகளை பரிமாறப்பட்டமை தொடர்பாக இந்த விசாரணை நடைபெற்றுள்ளது. போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட கைதியிடமிருந்து ஒரு கைபேசி கண்டெடுக்கப்பட்டுள்ளது என்றும் நடைபெற்று வரும் விசாரணையின் போது இந்த உண்மைகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் குற்றப்புலனாய்வு துறைக்கு வரவழைக்கப்பட்டு அவரது வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. எதிரிகளை கொண்டவர்களிடம் நாட்டை மீண்டும் ஒப்படைப்பதா? அனுராதபுரம் மாவட்ட எம்பி சுரங்க ரத்நாயக கேள்வி. நாமல் ராஜபக்ச மீண்டும் ஜனாதிபதி ஆக உள்ளாராம். இது என்ன ஒரு கேலிக்கூத்து! 7-8 ஆண்டுகளுக்கு முன் இந்த நாட்டை அளித்தவர்கள், இந்த நாட்டில் ஜனநாயகத்தை அளித்தவர்கள், இந்த நாட்டில் சட்டத்தை அளித்தவர்கள், பல்வேறு இடங்களில் தங்கள் எதிரிகளை சுட்டு கொண்டவர்கள், இவர்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பதில் இந்த நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என அனுராதபுரம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சுரங்க ரத்நாயகா தெரிவித்துள்ளார். எப்பாவலாவில் ஊடகங்களிடம் பேசிய போது அவர் இவ்வாறு கூறினார். இங்கு அவர் மேலும் பேசுகையில், யாரும் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல, அனைவரும் சட்டத்துக்கு உட்பட்டவர்களே என்று ஜனாதிபதி எப்போதும் அறிவிக்கிறார். இருப்பினும் அந்த கூற்றுகள் இன்று ஆதாரமற்ற மற்றும் பொய்யான கூற்றுகளாகிவிட்டன. ஒருபுறம் தேசிய பாதுகாப்பு, குடிமக்களின் பாதுகாப்பு மற்றும் நாட்டின் சட்டத்தை அனைவருக்கும் சமமாக செயல்படுத்தும் திறன் ஆகிய அனைத்தும் இன்று சீர்குலைந்து விட்டனர். எனவே இந்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு ஒரு பிரச்சனையாக உள்ளது. இந்த நாட்டை உலுக்கிய முக்கிய சம்பவங்களில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மர்மமான முறையில் கொலை செய்யப்படுகின்றார்கள் என்றும் நாம் கூற வேண்டும். இன்று வரை அந்த கொலைகள் எப்படி நடந்தன என்பதற்கோ, சட்டத்தை அமல்படுத்துவதற்கோ அல்லது சந்தேக நபர்களை அடையாளம் காண்பதற்கோ எந்தவித விளக்கமும் அளிக்கப்படவில்லை என அவர் தெரிவித்தார். இலங்கைக்கு இதுவரை 81,600 கோடி ரூபாய் சர்வதேச நாணய நிதியம் வழங்கல்.
சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் இதுவரை இலங்கைக்கு 2.4 மில்லியன் டாலர் சுமார் 81,600 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தினால் இலங்கைக்கு வழங்கப்படும் கடன் வசதியின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட 5வது மற்றும் 6வது ஒருங்கிணைந்த மீளாய்வு குறித்து விளக்கம் அளிக்கும் போதே மத்திய வங்கி இதனை தெரிவித்துள்ளது. 5வது மற்றும் 6வது ஒருங்கிணைந்த மீளாய்வுகளை நிறைவு செய்ததன் மூலமாக இலங்கைக்கு சுமார் 695 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கிடைக்கும். இத்துடன் சேர்ந்தே இதுவரை இலங்கைக்கு 2.4 மில்லியன் டாலர் வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. மட்டு நகரில் ஆட்டோவை வாடகைக்கு அமர்த்தி சாரதிக்கு மயக்க மருந்து தெளித்து தங்க ஆபரணம் கொள்ளை, பணம் கையடக்க தொலைபேசியும் அபகரிப்பு. மட்டக்களப்பு நகரில் ஆட்டோவை வாடகைக்கு அமர்த்தி சென்று சாரதிக்கு மயக்க மருந்து தெளித்து அவரின் தங்க ஆபரணங்கள், பணம், கையடக்க தொலைபேசி இவைகளை கொள்ளையிட்டுவிட்டு கொள்ளையர்கள் தப்பி ஓட்டம். ரிதிதன்னை காட்டுப்பகுதியில் மயங்கிய நிலையில் நேற்று வியாழக்கிழமை சாரதியை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வாழைச்சேனை போலீசார் தெரிவித்தனர். இது பற்றி தெரிய வருவதாவது, நகரின் சின்ன ஆஸ்பத்திரி ஆட்டோ தரிப்பிடத்தில் இருந்து வாடகைக்கு சவாரி செய்து வரும் பூனொச்சி முனையைச் சேர்ந்த 62 வயதுடைய ஆட்டோ ஓட்டுநர் நேற்று முன்தினம் பிற்பகல் 3 மணிக்கு வீடு சென்று மதிய உணவின் பின் மீண்டும் ஆட்டோ தரிப்பிடத்துக்கு சென்று இரவு சாப்பாட்டுக்கு இடியாப்பம் வாங்கிக் கொண்டு 7 மணிக்கு வருவதாக உறவினருக்கு தொலைபேசியில் தெரியப்படுத்தியுள்ளார். இதனைத் தொடர்ந்து ஆட்டோ தரிப்பிடத்தில் இருந்து அந்த ஆட்டோவை ஒருவர் வாழைச்சேனை வரை செல்வதற்காக வாடகைக்கு அமர்த்தி கொண்டு சென்ற நிலையில் இரவு 11 மணியாகவும் அவர் வீடு திரும்பாததை அடுத்து ஆட்டோ சாரதியின் உறவினர்கள் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தனர். இந்த நிலையில் நேற்று வியாழக்கிழமை வாழைச்சேனை போலீஸ் பிரிப்பில் உள்ள ரிதிதன்னை காட்டுப்பகுதியை அண்டிய பகுதியில் ஆட்டோ ஒன்றின் ஆட்டோ சாரதி ஒருவர் மயங்கி கிடப்பதை கண்டு போலீசாருக்கு தெரியப்படுத்ததை அடுத்து அவர்கள் மயக்கத்தில் கிடந்த சாரதியை மீட்டு மட்டு போதனா வைத்தியசாலையில் அனுமதித்தனர். நுவரெலியா மாவட்டத்தில் கடும் மழை, பல பகுதிகளிலும் வெள்ள நிலைமை, நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் உயர்வு. மத்திய மலைநாட்டில் நுவரெலியா மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இடிமின்னலுடன் கடும் மழை பெய்து வருகிறது. தொடர்ந்து பெய்து வரும் கடுமழையால் பல பகுதிகளிலும் வெள்ள நிலைமை ஏற்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டமும் வெகுவாக உயர்ந்து வருகிறது. இதனால் பெருந்தோட்ட தொழிலாளர்கள், பண்ணையாளர்கள், விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். நுவரெலியா மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் கடுமழையால் மரக்கறிகளின் விலை உச்சத்தை எட்டியுள்ளது. இதே வேளை கடுமழை பெய்து வருவதால் சிவனொளிபாதமாலைக்கு செல்லும் யாத்திரிகர்கள் அங்கு உள்ள பிரதான கங்கையில் நீராட வேண்டாம் என நல்லத்தண்ணி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அங்கு வரும் யாத்திரிகள் மற்றும் வெளிநாட்டு உல்லாச பயணிகளுக்கு தெரிவித்து வருகின்றனர். இத்துடன் இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள் யாவும் நிறைவேறுகின்றன. மீண்டும் ஒரு பிரதான செய்தி அறிக்கையின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்.